குவாலா குபுபாரு இடைத்தேர்தல். பக்கத்தான் ஹரப்பான் நாளை இரவு வேட்பாளரை அறிவிக்கும். காஃபி கோகோ விலை உயர்வு. தனது சில தயாரிப்புகளின் விலை உயரக்கூடும் என்கிறது நெஸ்லி மலேசியா. கூச்சேங்கில் பொதுமக்களின் சாதுரியமான செயலால் கொள்ளை முயற்சி முறியடிப்பு, ஆடவன் கைது. பஞ்சாபில் காலாவதியான சாக்லேட்டை சாப்பிட்டதால் இரத்த வாந்தி எடுத்த சிறுமி கவலைக்கிடம். லுமோட்டில் 2 TLDM ஹெலிகாப்டர்கள் விபத்து. பிரதமர் இரங்கல். விசாரணை வாரியம் அமைக்கப்படும். அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன் உட்பட 7 அதிகாரிகள் மரணம். வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். பேரா லுமூட்டில் அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதயத்தை உலுக்கும் அவ்விபத்து ஒரு பேரிழப்பு எனவும் அது ஒட்டுமொத்த மலேசியர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் பிரதமர் சொன்னார். அவ்விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாருக்கு அந்த பேரிழப்பை தாங்கும் சக்தியை இறைவன் வழங்க வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வேளையில் அவ்விபத்துக்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு விசாரணை வாரியம் ஒன்று அமைக்கப்படும் என TLDM எனப்படும் அரச மலேசிய கடற்படை ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. இன்று காலை மணி 9:32 வாக்கில் பேரா லுமோட்டில் உள்ள அரச மலேசிய கடற்படை தளத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த HOMAW 139 ரக ஹெலிகாப்டரும் ஃபெனக் ஹெலிகாப்டரும் ஒன்றோடு ஒன்று மோதி கீழே விழுந்து நொறுங்கியதில் அதில் இருந்த 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. லுமூட்டில் இன்று காலை அரச மலேசிய கடற்படையின் ஃபெனக் ஹெலிகாப்டரும் HOM ஹெலிகாப்டரும் வானில் மோதிய பின் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் அரச மலேசிய கடற்படையின் லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன் உட்பட 7 அதிகாரிகள் பலியாகினர். ஃபெனக் ஹெலிகாப்டரில் அதன் ஓட்டுநர் முகமது அமீர் பின் முகமதுடன் அதிலிருந்த லெப்டினன்ட் சிவசுதன், முகமது ஷாரிசான் பின் முகமது தெர்மிசி ஆகியோர் இறந்தனர். அதே சமயத்தில் அரச மலேசிய கடற்படையின் ஹெலிகாப்டர் பிரிவைச் சேர்ந்த HOM ஹெலிகாப்டரில் இருந்த லெப்டினன்ட் முகமது ஃபிர்டவுஸ் பின் ராம்லி, லெப்டினன்ட் 1 ரெசாவுடின் கமால் பின் 1 ஜைனால் அபிடின், லெப்டினன்ட் முகமது அமீருல் ஃபாரிஸ் பின் முகமது மர்சூக்கி, முகமது ஃபைசோல் பின் தமடுன் ஆகியோர் இருந்தனர். ஒட்டுமொத்தமாக அந்த 2 ஹெலிகாப்டர்களிலும் இருந்த 10 பேர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த 4 அந்த ஹெலிகாப்டரில் இருந்த பொதுமக்களில் 3 பயணம் செய்துள்ளனர். அவர்களை பற்றிய அடையாளம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அரச மலேசிய கடற்படையின் ஆண்டு நிறைவு விழா இந்த சனிக்கிழமையன்று நடைபெறவிருப்பதால் அதன் அணிவகுப்புக்காக இன்று காலையில் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது அவ்விரண்டு ஹெலிகாப்டர்களும் மோதிக்கொண்ட பின் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதனிடையே இந்த விபத்து குறித்து அரச மலேசிய கடற்படை விசாரணை குழு ஒன்றை அமைக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்தீன் அறிவித்துள்ளார். ஸ்லாங்கூரில் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் தனது வேட்பாளரை நாளை இரவு பக்கத்தான் ஹரப்பான் அறிவிக்கும். நாளை புதன்கிழமை இரவு 8 மணிக்கு குவாலா குபுபாரு சட்டமன்ற உறுப்பினரின் சேவை மையத்தில் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் என குவாலா குபுபாரு இடைத்தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் இயக்குனர் எங் ஜஹான் ஊடகங்களுக்கு வெளியிட்ட அழைப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கான வேட்பாளரை நிறுத்தும் பொறுப்பு DAP-யிடம் இருப்பதாக இதற்கு முன் அடிலான் துணைத் தலைவர் நிக் நஸ்மி நிக் அஹமத் கூறியிருந்தார். எனினும் ஒற்றுமை அரசாங்கம் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் மன்றத்தில் வேட்பாளர் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதியில் DAP-யின் லீ கி ஹியான் 4119 பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்றார். கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி
புற்றுநோயினால் லீ கிஹியான் இறந்ததை தொடர்ந்து காலியான குவாலகுபுபாரு சட்டமன்ற தொகுதியில் மே மாதம் 11ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. உலக சந்தையில் காஃபி மற்றும் கோகோ மூலப்பொருட்களின் விலை அதிகரித்து வருவதை தொடர்ந்து தனது தயாரிப்பிலான சில பொருட்களின் விலை உயர்த்தப்படக்கூடும் என நெஸ்லி மலேசியா நிறுவனம் கோடி காட்டியுள்ளது. எனினும் அந்த விலை ஏற்றம் பல்வேறு கோணங்களில் ஆராயப்பட்டு கூடுதல் கவனமுடன் செய்யப்படும் என நெஸ்லி மலேசியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜுவான் எரனோல்ஸ் கூறியுள்ளார். அதனால் அடுத்த சில மாதங்களில் நெஸ்லி மலேசியா நிறுவனத்தின் 1 அல்லது 2 தயாரிப்புகளின் விலையில் சிறிது அதிகரிப்பு இருக்கலாம் என எரனோல்ஸ் சொன்னார். மோசமான வானிலை மாற்றங்கள் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதால் உலகளவில் கோகோ மற்றும் காஃபி விலைகள் உயர்ந்து வருகின்றன. குறிப்பாக உலகளவில் கோகோ அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மேற்கு ஆப்பிரிக்கா, ஐவரி கோஸ்ட் மற்றும் கானா ஆகிய நாடுகளில் எல்னினோ பருவநிலை மாற்றத்தால் அந்த மூலப்பொருள் உற்பத்தியும் அறுவடையும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து பிரசித்தி பெற்ற ரொபஸ்டா மற்றும் உயர்தர அரபிகா பீன்ஸ் காஃபியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதனால் அனைத்துலக சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அவ்விரு மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் நெஸ்லி மலேசியா நிறுவனத்தின் சில பொருட்களின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் துல்லியமாக ஆராயப்படுவதாக எரனோல்ஸ் தெளிவுபடுத்தினார். இவ்வேளையில் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் விற்கப்படும் குழந்தைகளுக்கான நெஸ்லி உணவுப் பொருட்களில் கூடுதல் சர்க்கரை சேர்க்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் கருத்துரைத்த எரனோல்ஸ், நெஸ்லி எங்கு செயல்பட்டாலும் அங்குள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டே அது இயங்கும் என்றார். சரவா குச்சிங் பத்துகாவா தமான் டேசா வீராவில் விரைந்து செயல்பட்ட பொதுமக்கள் சிலரால் பெண் ஒருவர் கொள்ளைக்கு இலக்காவதிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அதே சமயம் அப்பெண்ணை கொள்ளையிட முயன்ற 2 ஆடவர்களில் ஒருவன் எளிதாக பிடிபட்டான். காலை மணி 7:54 வாக்கில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த அந்த 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணை மோட்டார் சைக்கிளில் அணுகிய 2 ஆடவர்கள் அவரை கொள்ளையிட முயன்றதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் தனது பையை அவ்வாடவர்கள் பிடுங்கி செல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய போராடி கொண்டிருந்த போது நபர் ஒருவரின் வாகனம் திடீரென கொள்ளையர்கள் அமர்ந்திருந்த மோட்டார் சைக்கிளை இடைமறித்து நின்றதாக படாவான் இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் லிம் ஜோ ஷியோங் தெரிவித்தார். அதன் வாயிலாக பெண்ணின் பையை இழுக்க முயன்ற ஆடவனை அங்கிருந்த பொதுமக்கள் வளைத்து பிடிப்பட்ட வேளை மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டது. எனினும் அவனது பின்னால் அமர்ந்திருந்த மற்றொரு ஆடவன் கம்பி நீட்டிவிட்டதாக லிம் சொன்னார். அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் சிறு காயங்களுக்கு இலக்கானார். கைதான ஆடவனை விசாரணைக்காக தடுத்து வைக்க இன்று நீதிமன்றத்திடம் போலீஸ் அனுமதி கோரும். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. தைவானில் இன்று காலை மணி 8:04 அளவில் ரெக்டர் கருவியில் 5.5 அளவில் பதிவான மிதமான நிலநடுக்கம் உலுக்கியது. தைவானின் தைச்சோங்கிற்கு தென்கிழக்கு பகுதியிலிருந்து 71 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உலுக்கியதாக மலேசிய வானிலைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தினால் மலேசியாவில் சுனாமி மிரட்டல் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா பத்தியாலாவில் உள்ள மளிகை கடை ஒன்றிலிருந்து தனது உறவினர் வாங்கி கொடுத்த காலாவதியான சாக்லேட்டை 1 வயது சிறுமி ஒருவர் சாப்பிட்டு இரத்த வாந்தி எடுத்ததை அடுத்து கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது பெற்றோருடன் உறவினர் வீட்டிற்கு சென்ற அச்சிறுமிக்கு சம்பந்தப்பட்ட உறவினர் தனது வீட்டிற்கு அருகில் இருக்கும் மளிகை கடையிலிருந்து சாக்லேட் பேக்கெட் ஒன்றை வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த சாக்லேட்டை சாப்பிட்டதும் அச்சிறுமி இரத்த வாந்தி எடுத்ததை அடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பரிசோதனையில் அச்சிறுமி மாசடைந்த அல்லது காலாவதியான சாக்லேட்டை சாப்பிட்டதால் நச்சுணவு பாதிப்புக்கு இலக்காகி இரத்த வாந்தி எடுத்தது கண்டறியப்பட்டது. அச்சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மளிகை கடை சோதனையிடப்பட்ட வேளை அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த காலாவதியான உணவுப் பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடை உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் காலாவதியான உணவுப் பொருட்கள் குறித்து அவருக்கு எதுவும் தெரியாது என்பதும் தெரியவந்தது. பயனீட்டாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில்
காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்த கடையின் உரிமையாளருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறியுள்ளனர். இதற்கு முன் பத்தியாலாவில் மாசடைந்த பிறந்தநாள் கேக்கை உட்கொண்ட 10 வயது சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.